ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி. இந்த அழகான நாளில் எல்லாருமே கருட பகவானையும் சர்ப்பத்தையும் வணங்கி நாளை தொடங்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் தன லாபங்கள் நன்றாக இருக்கும். கொஞ்சம் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். அதனால் ஏற்கனவே இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க. வெளியிலெல்லாம் போகும்போது நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் இருப்பதனால் பிள்ளைகளால் மன நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு மற்றும் சந்தோஷத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலக வேலைகளில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு இன்னைக்கு நிறைய அலைச்சலை கொடுப்பார். ஆன்மீக ஆர்வங்களும் மற்றும் ஆலய தரிசனங்களும் இன்று மனதிற்கு திருப்தியை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குரு தன லாபத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் சுக்கிரனுடன் இருப்பதனால் சில மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உயரக்கூடிய நாளாக இருக்கும். விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது மனதிற்கு ஆறுதலை தரும். கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமியான இன்று மகாவிஷ்ணு ஆலயத்தில் கருடனை வணங்கி இன்று கருட தண்டகம் படிப்பது கடகராசி அன்பர்களுக்கு ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி செய்யும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் விரய செலவுகள் காத்திருக்கிறது. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பல நாட்களாக உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு சில மன சஞ்சலங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இன்று பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் சுக்கிரனும் சந்திரனும் சஞ்சாரம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலையும் உற்சாகத்தையும் கொடுப்பார். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும். உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது வெற்றியை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கடன் சுமை குறையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய வேதனைகள் மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சில நல்ல முடிவுகள் இன்று மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் தீரும். நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பண பலம் அதிகரிக்கும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இன்று கடன் சுமை குறைவதற்கு வழிகளை தேடலாம். மேலும் இன்றைய நாளில் புதிய கடன் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் குருவினால் தந்தையின் ஆரோக்கியத்தில் இன்று சற்று கொஞ்சம் மனதிற்கு ஒரு திருப்தி இல்லாத நிலை ஏற்படும். இன்றைய நாளில் நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமியாக இருப்பதனால் ஆலய தரிசனங்களும் மற்றும் முறையே தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பச்சரிசி வெல்லம் தானம் செய்வது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறலாம். கருட பஞ்சமி நாக பஞ்சமியான இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகாவிஷ்ணு ஆலய தரிசனம் சிறந்தது. இன்று நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக
நன்மைகள் நடக்கும். உடன் பிறந்தோருடன் நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சில சண்டை சச்சரவுகளும் நல்ல முடிவுக்கு வரலாம். வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து இது சம்பந்தப்பட்ட குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களை விட்டு அகலும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரனினால் இன்று உங்களுக்கு சில மனதில் குழப்பங்களும் மனவேதனைகளும் வந்து போகலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று மற்ற முக்கியமான வேலைகளை தவிர்ப்பது சிறப்பு. மீனராசி அன்பர்கள், மீனவராசி அன்பர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். காதலர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. ஏறக்குறைய நம்ம ஆடி மாசத்தினுடைய கடைசியில் இருப்பதனால் திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். திருமணம் தடைப்பட்ட முயற்சிகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம். இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. 12 ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கருட பஞ்சமி நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆடி மாதமே வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மாதம்னு ஏற்கனவே சொன்னோம். மண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம், நீருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம். ஸோ விதை விதைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த பிருத்வின்னு சொல்லக்கூடிய மண்ணை போற்றி வணங்குறோம். எல்லா விதமான வழிபாடுகளையும் இந்த ஆடி மாசத்துல தான் பண்றோம். ஸோ பறவைகள்ல வந்து ராஜாவாக இருக்கக்கூடிய கருடனையும், பூமிக்கு கீழே வாசம் செய்யக்கூடிய நாகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, இந்த நாக பஞ்சமி, கருட பஞ்சமியை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுகிறோம். சுவாமிக்கு வாகனமா இருக்கு இல்லையா கருட பகவான். கருடனுடைய கண்ணிலிருந்து எந்த ஒரு சின்ன விஷயமும் நம்ம தப்ப முடியாது. அதே மாதிரி தான் சர்ப்பமும் கடவுளுக்கு காவலாக இருக்கு. இந்த 2 காவல் தெய்வங்களையும் இன்றைய நாள்ல நம்ம வணங்கும்போது, நமக்கு இருக்கக்கூடிய சத்ருகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழலாம். சத்ருக்கள் வந்து வெளியில இருந்து தான் வரணும்னே இல்ல. குடும்பத்திலேயே இருப்பாங்க. கூடவே டெய்லி காலையில எந்திருந்து நம்ம கூடவே சாப்பிட்டு, நம்ம கூடவே இருக்கக்கூடிய தாய், தகப்பன், உற்றா நமக்கு கூட இருக்கக்கூடிய சகோதர, சகோதரிகள் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ இவங்கள்ட்டருந்து நம்மள காப்பாத்துறதுக்கும், இந்த உலகத்துல எங்க சத்ரு இருந்தாலும், இந்த சத்ருட்டருந்து நம்மள காப்பாத்து அப்படின்னு கருடன்ட்டயும், நாகத்துட்டயும் இன்னைக்கு போய் நீங்க பிரார்த்தனை செய்தால், கண்டிப்பாக உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் வருடத்திற்கு ஒரு முறை தான் வருது. நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.